நேற்றைய தினமா ஐயுஎம்எல் மாநாடு, அரசியல் கட்சி மாநாடு தான், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட மாநாடு. அங்க போய் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்காரு? அவர் சொல்ற, உலைமாக்களுக்கெல்லாம் மாசம் 3000 கொடுப்பேன். எதுல இருந்து? மசூதியில் இருக்கிற பணம் சர்க்காருக்கு போகுதா? மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. எதுல இருந்து போகுது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்திலிருந்து உலைமாக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் அரசு கஜானாவில இருந்து. அரசு கஜானாவில. அதுக்கப்புறம் இந்த 4.25 வருஷம் இதுவரை 170க்கு மேற்பட்ட இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொல்லி? ஏதோ ராஜா பேசுறாங்கிறதுக்காக கேட்க வேண்டாம். வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 170க்கு மேற்பட்ட கோவில்கள் இது புறம்போக்குல இருக்கு, சர்க்கார் இடத்துல இருக்குன்னு இடிச்சிருக்காங்களா? நான் ஒண்ணு போய் சொல்லலையே. பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி போய் பேச முடியுமா? முடியும். ஆனா நேற்று சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? எங்கெங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் கபிரிஸ்தான் இல்லையோ, அரசாங்க இடத்திலே அந்த கபிரிஸ்தானையும் கல்லறை தோட்டமும் ஏற்படுத்துவதற்கு சர்க்கார் இடம் கொடுக்கும். ஆனா கோவில 170 கோயிலை இடிப்பாங்க. ஏன் இடிக்கிறாங்க? நம்ம ஒரு நாள் ஒன்னா இல்ல, 4 வருஷம் 364 நாள் ஒன்னா இருப்போம். அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம், ஒன்னா கூடுவோம். ஆனா அந்த ஒரு நாள் இருக்க மாட்டோம். அதே மாதிரியா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நடந்தது. அதுல நம்ம சனாதன இந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொரோனா கிருமி மாதிரி அழிக்கணும்னு சொன்ன நபர் அங்க போறார். நாங்க கிறிஸ்தவ மதத்திற்கு இதெல்லாம் செய்வோம். எல்லாருக்கும் செய்ய வேண்டியதான் அரசாங்கம். ஆனா நீங்க தேவாலயங்கள் இருந்து உங்களுக்கு பணம் வருகிறதா? அரசாங்கத்திற்கு பணம் வருகிறதா? தேவாலயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இல்ல. தேவாலயங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அவர்கள் டயாசிஸ்ல இருக்கு, பிஷப்கள்கிட்ட இருக்கு, பாதிரியார்கள்ட்ட இருக்கு. ஆனா நாங்கள் இன்னென்ன சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து செய்வோம். ஆனா நம்ம கோவில்ல யோசிச்சுப்பா. நேற்று முன்தினம் கள்ளழகர் கோவில் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 40 கோடி ரூபாய்க்கு கோவில் ஃபண்ட் எடுத்து ரிசார்ட் கட்டப்போம். நீங்க பாருங்க, பொள்ளாச்சியில ஸ்ரீ மாசாணியம்மன் கோவில், மாசாணியம்மன் கோவில் போயிருக்குமா? நம்ம அந்த மாசாணியம்மன் கோயில் நிதியை எடுத்து நீங்க பக்தர்களுக்கு நான் கல்யாண மண்டபம் இது தங்குமிடம் கட்டுறேன் அதெல்லாம் சொல்லல, ஊட்டியில ரிசார்ட் கட்டுறேன்னு சொன்னாப்ல. யார் அவரு? சேகர் பாபுவா? அது சேகர் பாபுவோ அல்லேலியா பாபுவோ என்னவோ ஒண்ணு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு முழு பேர் வச்சுக்கோங்க. அவருக்கு இந்த பல பேர் வைக்கலாம். ரிசார்ட் கட்டுவாராம். கோவில் பணத்துல ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு வாடகை கொடுவீங்க, அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணுவாரா? என்ன அராஜகம் நடக்குது பாருங்க. இந்து கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. நீங்க இந்த அரசாங்கம் 2021 முதல்ல அவங்க எடுத்த நடவடிக்கை தங்கத்தை உருக்கி பிஸ்கட் ஆக்கணும். எனக்கு தெரியல தங்கத்தை எதுக்கு பிஸ்கட் ஆக்குறான்னு. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, என்னென்ன ராஜான்னு நீங்க புத்திசாலின்னு நினைக்கிறோம், உங்களுக்கு இது தெரியல, பிஸ்கட் ஆக்கினா தான் சாப்பிடலாம். தங்கத்தெல்லாம் பிஸ்கட் ஆக்குறேன்னா. அதுக்கப்புறம் கொளத்தூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டுறதுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரரோட பணம்
அது யார் வேலை? உயர்கல்வி அமைச்சரோட வேலை. இது அறநிலைத்துறை மந்திரி வேலை இல்லை.